பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, வினா விடை வகைகள், பொருள்கோள். அடுத்த டாபிக் வினா விடை வகைகள், பொருள்கோள். வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இதே விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். என்னென்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். என்னென்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் இது எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் இது எவ்வகை வினானா அறிவினா. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டால் இது எவ்வகை வினானா அறியாவினா. ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறிவினா. மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறியாவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா? ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினானா ஐயவினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினானா கொளல் வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கின்றதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் எவ்வகை வினா? கொடை வினா. கொடுப்பதற்காக வினவுதல் எவ்வகை வினானா கொடை வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினா? ஏவல் வினா. வேலை சொல்கிறது ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் இது எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவல் வினா. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல். இது முக்கியமானது தான். அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் எதுனா நன்னூல். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல். இதுவரை வினா பார்த்தோம். இப்போ விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொடை வினா, கொளல் வினா, ஏவல் வினா. இல்லை விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இது என்னன்றதை வரிசையாக பார்க்கலாம். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றது எவ்வகை விடைனா சுட்டு விடை. சுட்டி காமிச்சு ஒரு இதை சொல்கிறது சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடையாகும்? மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடைனா மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் எவ்வகை விடைனா நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொன்னோம்னா அது மறைவிடை. இது போவேன்னு சொல்லி உடன்பட்டு கூறல் நேர்விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது எவ்வகை விடையாகும்? ஏவி கூறுவது எவ்வகை விடைனா ஏவல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று
உற்றதை உரைப்பது எவ்வகை விடையாகும்? உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது எவ்வகை விடைனா உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவது கூறல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடையாகும்? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. இனமொழி விடை. இவன் ஒன்று கேட்டதுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எவ்வகை விடைனா இனமொழி விடை. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவை? வெளிப்படை விடைகள் என்பது என்னென்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. குறிப்பு விடைகள் என்பது என்னென்னா ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ரெண்டுமே சரிதான். வெளிப்படை விடைனா என்னென்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. குறிப்பு விடைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. 1, 2 சரி. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர்? பொருள்கோள். செய்யுளில் சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர்னா பொருள்கோள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அவை என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சீவக சிந்தாமணி. பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது என்னன்னா ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது என்னன்னா நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்னா முறை, எதிர். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது என்னன்னா முறை நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முறை நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது என்னன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்னன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது என்னன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்தில வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருடைய உரைனா மயிலைநாதர் உரை. இது என்ன பொருள்கோள்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். இது தனியாகவே கொடுத்து உங்களுக்கு என்ன பொருள்கோள் அப்படின்னு கேட்கலாம். ஆழத்து மேல குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இது எவ்வகை பொருள்கோள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள்.
இது வந்து யாருடைய உரை அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலைநாதர் உரை. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நன்னூல். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இது முக்கியமானது. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினானா அரியா வினா. இது தெரியாமல் கேட்குறாங்க. ஃபஸ்ட்லேயே சி தான் இருக்கு. அடுத்தது அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டு விடை. சுட்டி காமிச்சு சொல்கிறாங்க. இல்லை ஆப்ஷன் வந்து சி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுதுன்னா கல்வியை. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மற்றும் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்னா மன்னன். அன்பு வைத்தவர் யார்னா இறைவன். ஆப்ஷன் வந்து டி. ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது எப்படி சொல்லப்படுகிறது? இன்டர்பிரிட்டிங். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்னா பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை யாருடையது? பாரதிதாசனோடது. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை யாருடையதுன்னா பாரதிதாசனோடது. லூட் மியூசிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் யாழிசை. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தமிழில் சிறந்த சிறுகதைகள் 13. இந்த நூலின் ஆசிரியர் யார்னா வள்ளிக்கண்ணன். தமிழில் குட்டி இளவரசன் என்ற நூலின் ஆசிரியர் வே ஸ்ரீராம். தமிழில் ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா எம்பி அகிலா. சிறந்த சிறுகதைகள் 13 வந்து வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் வந்து வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி வந்து எம்பி அகிலா. இல்லை ஆப்ஷன் வந்து சி. 3, 2, 1. அடுத்தது பொறுத்துக. எம்பலம், சின்னம், தீசஸ், ஆய்வேடு, இன்டலாக்சுவல், அறிவாளர், சிம்பலிசம், குறியீட்டியல். இது ஆப்ஷன் வந்து ஏ. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்று நீர் பொருள்கோள். இதோட 10ஆம் வகுப்பு இயல் 5 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 6 பார்க்கலாம்.